அடுத்ததா நம்ம போட போற கணக்கு எடுத்துக்காட்டு 8. டேவிட் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. அவருடைய ஏடுகளில் இருந்து தரப்பட்டுள்ள விவரங்கள் பின்வருமாறு. விவரம் 1/4/2018, 31/3/2019. ரொக்கம் 43,000, 29,000. சரக்கிருப்பு 1,20,000, 1,30,000. பற்பல கடனாளிகள் 84,000, 1,10,000. பற்பல கடனீந்தோர் 1,05,000, 1,02,000. கடன் 25,000, 20,000. வணிக வளாகம் 2,50,000, 2,50,000. அரைகலன் 33,000, 45,000. அவ்வாண்டில் அவர் கூடுதல் முதலாக ரூபாய் 45,000 கொண்டு வந்தார். தன்னுடைய வியாபாரத்திலிருந்து சொந்த பயனுக்காக ரூபாய் 2,500 ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். மேற்கண்ட விவரங்களை கொண்டு லாப நட்ட அறிக்கையை தயார் செய்யவும். நம்மளுக்கு எடுத்துக்காட்டு 7, பயிற்சி 7 ஆகிய 2 கணக்குலையுமே லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும்னு கொடுத்திருந்தாங்க. நம்ம அப்போ லாப நட்ட அறிக்கையை தயார் செஞ்சோம். அதே மாதிரிதான் இதுலயும் நம்மள லாபம் அல்லது நட்டம் கண்டறியறதுக்காக தான் இந்த லாப நட்ட அறிக்கையை தயார் செய்ய சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்குவோம். டேவிட் என்பவரின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை. அடுத்தது விவரம் ரூபாய். இந்த விவரத்துக்கு கீழே என்ன எழுதணுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். இங்க இறுதி முதல், கூட்டுக எடுப்புகள், அடுத்தது ஒரு கோடு விட்டுறணும். கழிக்க கூடுதல் முதல், சரி கட்டப்பட்ட இறுதி முதல், கழிக்க தொடக்க முதல், லாபம் அல்லது நட்டம். இந்த லெப்ட் சைட்ல போடக்கூடிய இந்த கூட்டுக கழிக்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய மாணவர்கள் எழுதுறதுக்கு மறந்துடுறீங்க. இது கண்டிப்பா எழுதணும். எழுதினாதான் நம்ம கூட்டல் செய்யணுமா கழித்தல் செய்யணுமாங்கிறத ஒரு சந்தேகம் இல்லாம அங்க செய்ய முடியும். இங்க எழுதும் பொழுதே ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னாக்கா பாக்கிறதுக்கும் நல்லா தெளிவா தெரியும். கூட்டுக எடுப்புகள், கழிக்க கூடுதல் முதல், கழிக்க தொடக்க முதல். இப்போ இந்த லாப நட்ட அறிக்கை போடுறதுக்கு நான் முன்பே சொன்ன மாதிரி 4 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவை. 1 இறுதி முதல், 2வது எடுப்புகள், 3வது கூடுதல் முதல், 4வது தொடக்க முதல். இந்த 4 இன்ஃபர்மேஷன் இந்த கணக்குல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு இந்த இறுதி முதலும் தொடக்க முதலும் இந்த கணக்குல இல்ல, டைரக்டா கொடுக்கல. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதற்கு பதிலா இந்த சொத்துக்கள் பொறுப்புகளுக்கான இருப்புகள் 2 இடத்துல 2 காலத்துல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலத்துல 1/4/2018 அன்றைய இருப்புகளை கொடுத்திருக்காங்க. இது தொடக்க இருப்புகள். இந்த இருப்புகளை பயன்படுத்தி நம்ம நிலை அறிக்கை செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு தொடக்க முதல் கிடைக்கும். அடுத்தது 31/3/2019 அன்றைய இருப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த இருப்புகளை பயன்படுத்தி நம்ம நிலை அறிக்கை செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு இறுதி முதல் கிடைச்சிடும். அடுத்ததாக இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல பார்த்தோம்னாக்கா அவ்வாண்டில் அவர் கூடுதல் முதலாக ரூபாய் 45,000 கொண்டு வந்தார் அப்படின்னு டைரக்டா கொடுத்திருக்காங்க. அதை நம்ம இந்த கூடுதல் முதலுக்கு நேராக 45,000 எழுதிக்கலாம். தன்னுடைய வியாபாரத்திலிருந்து சொந்த பயனுக்காக ரூபாய் 2,500 ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த கணக்குல. நம்மளுக்கு எப்போதுமே எடுப்புகள் 25,000, எடுப்புகள் 35,000 அப்படின்னு சொல்லி டைரக்டா கொடுத்துருவாங்க. அது ஒரு ஆண்டுக்கான எடுப்புகளா கொடுத்துருவாங்க. இந்த கணக்குல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 2,500 அப்படிங்கிறது ஒரு மாதத்திற்கான தொகை. அப்போ ஒரு ஆண்டுக்கான தொகையை நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை 12ஆல நம்ம பெருக்கிட்டு போடணும். இப்போ கொடுத்திருக்க கூடுதல் முதலையும் எடுப்புகளையும் இந்த லாப நட்ட அறிக்கையில ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கூடுதல் முதல் 45,000. இப்போ எடுப்புகள் 2,500 ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டான்னு இருக்கு இல்லையா? இங்க எடுப்புகளுக்கு பக்கத்திலேயே நம்ம 2,500 × 12 அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்கணும். ரஃப் காலத்துல
2500 12ஆல பெருக்கணும். ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்குவோம். 2 10க்கு 0 மிச்சம் 1 2 2 4 4 1 5. அடுத்து 1ஆல பெருக்கணும். இதே அமௌண்ட் தான் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். அஞ்சு அஞ்சையும் கூட்டணும்னாக்கா 10க்கு 0 மிச்சம் 1 1 2 3 30,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆண்டுக்கான எடுப்புகளுக்கு நேரா இதுல என்னென்ன இருப்புகள் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ரொக்கம், சரக்கிருப்பு, பற்பல கடனாளிகள், பற்பல கடனீந்தோர், கடன், வணிக வளாகம், அறைகலன் ஆகிய இத்தனை இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் சொத்து எதெல்லாம் பொறுப்புகள்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ரொக்கம் வந்து சொத்து, சரக்கிருப்பு சொத்து, பற்பல கடனாளிகள் சொத்து, பற்பல கடனீந்தோர் வந்து பொறுப்புகள்ல வரும். அதே மாதிரி கடன் வாங்கிய கடன் அதை திருப்பி செலுத்தணுங்கிற பொறுப்பு இருக்கிறதுனால கடனும் வந்து பொறுப்புகள். வணிக வளாகம் அப்படிங்கிறது வந்து சொத்துக்கள்ல வரும். அறைகலனும் சொத்துக்கள்ல வரும். இப்போ நிலை அறிக்கை போடுறதுக்கான ஹெட்டிங் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் 2018 ஏப்ரல் 1ஆம் நாளைய நிலை அறிக்கை. பொறுப்புகள் ரூபாய், சொத்துகள் அதற்கான ரூபாய். இது வந்து தொடக்க முதல் கண்டறியறதுக்காக பயன்படுகிற நிலை அறிக்கை. அடுத்தது 2019 மார்ச் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை. பொறுப்புகள் ரூபாய், சொத்துக்கள் ரூபாய். இந்த நிலை அறிக்கை வந்து மார்ச் 31 கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனால இது வந்து இதுல போட போற இருப்புகள் எல்லாம் மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இருப்புகள். இது இறுதி முதலை கண்டறியறதுக்கு பயன்படும். ரொக்கம் தொடக்க இருப்பு 43,000, இறுதி இருப்பு 29,000. அடுத்தது சரக்கிருப்பு கொடுத்திருக்காங்க. சரக்கிருப்பும் சொத்து தான். சரக்கிருப்பு தொடக்க இருப்பா 1,20,000, இறுதி இருப்பாக 1,30,000 கொடுத்திருக்காங்க. சொத்துக்கள்ல நம்ம எழுதிப்போம். ரெண்டு நிலை அறிக்கையிலையும் சரக்கிருப்ப சொத்துக்கள் பக்கத்துல எழுதியாச்சு. மூன்றாவதாக பற்பல கடனாளிகள் கொடுத்திருக்காங்க. பற்பல கடனாளிகளும் சொத்து தான். தொடக்க இருப்பு 84,000, இறுதி இருப்பு 1,10,000. அடுத்த இன்ஃபர்மேஷன் பற்பல கடனீந்தோர் கொடுத்திருக்காங்க. பற்பல கடனீந்தோர் அப்படிங்கிறது பொறுப்புகள்ல வரும். தொடக்க இருப்பாக 1,05,000, இறுதி இருப்பாக 1,02,000 கொடுத்திருக்காங்க. நம்ம இத ரெண்டு நிலை அறிக்கையிலையும் பொறுப்புகள் பக்கத்துல எழுதிக்கலாம்.
அடுத்ததா கொடுத்திருக்கிறது கடன். கடனும் பொறுப்பு தான். தொடக்க இருப்பு 25,000, இறுதி இருப்பு 20,000. அடுத்ததா கொடுத்திருக்கிறது வணிக வளாகம். வணிக வளாகம்ங்கிறது சொத்து 2,50,000, இறுதி இருப்பும் 2,50,000. கடைசியா அறைகள்னு கொடுத்துருக்காங்க. தொடக்க இருப்பு 33,000, இறுதி இருப்பு 45,000. அறைகளன் சொத்து, சொத்துக்கள் பக்கத்துல எழுதிக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள நிலை அறிக்கையை நம்ம இருப்பு கட்டுவோம். சொத்துக்கள் பக்கத்துல டோட்டல் எழுதிக்குவோம். மூணு ஸ்தானத்துலயும் 0, 3 4 7, 7 3 10, இதுக்கு 0 மிச்சம் 1, 1 3 4, 4 5 9, 9 8 10 17, 17 2 19, 19 4 23க்கு 3 மிச்சம் 2, 2 2 4 4 1 5. ஒர்க்கிங்ஸ்ல 5,30,000 எடுத்து எழுதிட்டு பொறுப்புகள் பக்கம் உள்ள அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுவோம். 1,05,000 ஒரு 25,000 இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னாக்கா 1,30,000. நாலு ஸ்தானத்துலயும் 0, 3ல 3 போயிடுச்சுனாக்கா 0, 5ல 1 போயிடுச்சுனாக்கா 4. 4 லட்சம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்துட்டு முதல். அதாவது தொடக்க முதல். இந்த பக்கத்துலயும் டோட்டல் 5,30,000. அடுத்ததா நம்ம இரண்டாவதா போட்ட நிலை அறிக்கைக்கு இருப்பு கட்டுவோம். சொத்துக்கள் பக்கத்துல உள்ள டோட்டலை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 3 ஸ்தானத்துலயும் 0, 5 ஒரு 9, 14க்கு 4, மிச்சம் 1, 1 4 5, 5 5 10, 11, 14, 14 2 16க்கு 6, மிச்சம் 1, 3 4 5. 5,64,000ன்னு நம்மளுக்கு டோட்டல் கிடைச்சிருக்கு. $5,64,000 ஒர்க்கிங்ஸ்ல எழுதிட்டோம். பொறுப்புகள்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 1,02,000 ஒரு 20,000 இருக்குது. ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னாக்கா 1,22,000. மூணு ஸ்தானத்துலையும் 0, 4ல 2 போயிடுச்சுனாக்கா 2, 6ல 2 போனா 4, 5ல 1 போனா 4.
4,42,000 நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது தான் முதல் தொகை. அதுதான் இறுதி முதல். இப்ப நிலையறிக்கை போட்டது மூலமா நம்மளுக்கு தொடக்க முதல் 4 லட்சம்னும் இறுதி முதல் 4,42,000 கிடைச்சிருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம இந்த லாப நட்ட அறிக்கையில போட வேண்டியதுதான். இறுதி முதல் எழுதும் போது ரொம்ப கவனமா எழுதணும். ரெண்டாவதா இருக்கிற நிலையறிக்கையில உள்ளதுதான் இறுதி முதல் 4,42,000. இப்ப இறுதி முதலோட எடுப்புகளை கூட்ட போறோம். ரெண்டையும் ஜீரையும் கூட்டினோம்னாக்கா 2, 4 3 கூட்டினோம்னாக்கா 7, இங்க 4. 4,72,000 கிடைச்சதுக்கு நேரம் நம்ம எதுவுமே எழுத மாட்டோம். அதுல இருந்து கூடுதல் முதல்ல கழிக்கணும். கூடுதல் முதல் 45,000 மைனஸ் பண்ணுவோம். இங்க 2ல 5 போகாது. 12ல இருந்து 5 போயிடுச்சுனாக்கா 7, 6 தான் இருக்கும். 6ல 4 போயிடுச்சுனாக்கா 2, இந்த 4 அப்படியே இறக்கி எழுதும். 4,27,000 நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அடுத்தது கழிக்க தொடக்க முதல். தொடக்க முதல் ஃபர்ஸ்ட் நிலையறிக்கையில கண்டுபிடிச்சிருக்கோம் 4 லட்சம்னு. தொடக்க முதல்ல மைனஸ் பண்றோம். 3 ஸ்தானத்துலயும் 0. 7ல 0 போயிடுச்சுனாக்கா 7, 2ல 0 போயிடுச்சுனாக்கா 2, 4ல 4 போயிடுச்சுனாக்கா 0. 27,000 நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்துட்டு லாபம் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் பெரிய நம்பராகவும் தொடக்க முதல் வந்து அதை விட சின்ன நம்பராகவும் இருக்கிறதுனால கிடைச்சிருக்கக்கூடிய 27,000 வந்து லாபம். அதனால இந்த நட்டத்தை நம்ம லாபம் 27,000.